வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். ஏற்கனவே அடிப்படை ஜோதிடங்கிற பேரில் அடுத்தடுத்த காணொலி பதிவுகள் பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். திக்பலம்னா என்னென்னு போன காணொலி பதிவுகள் பார்த்தாச்சு. இதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை இந்த காணொலி பதிவு மூலயமா பார்க்க போகிறோம். பார்த்துட்டிங்கன்னா, சூரியனை தொட்டு நீள்வட்ட பாதையில் கிரகங்களை போட்டிருக்கிறோம். இதில் பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் உள்வட்ட கிரகங்கள்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். வெளியே இருக்க கிரகங்கள் வெளிவட்ட கிரகங்கள்னு பார்த்துருக்குறோம். உள்வட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பூமியை சுற்றிட்டு இருக்கக்கூடிய சந்திரன், சுக்கிரன், புதன், சூரியன், இந்த 4 கிரகங்களுக்கும் தலா ஒரே ஒரு பார்வைங்கிற பேரில் 7ஆம் இட பார்வை மட்டுமே. யார் யாருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல சூரியன், ரெண்டாவது சந்திரன். வளர்பிறை சந்திரனுக்கு சந்திர தீபத்தில் 6, 7, 8ஆம் இடத்துக்கு ஒளிச்சத்திரால ஒளி கற்றைகள் விழுகும். ஆனால் சந்திரனுக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான், 7ஆம் இட பார்வை மட்டும்தான். சுக்கிரன், புதன், இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் 4 கிரகங்களும் உள்வட்ட கிரகங்களாக இருக்கிறனால அந்த கிரகங்களுக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான். வெளிவட்ட கிரகமாக இருக்கக்கூடிய சனி, குரு, செவ்வாய், இந்த 3 கிரகங்களுக்கும் சிறப்பு பார்வை உண்டு. அப்போ பார்த்துட்டிங்கன்னா, சனிக்கு சிறப்பு பார்வை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் இட பார்வை அல்லாமல் 3வது பார்வை, 10வது பார்வை. குருவுக்கு சிறப்பு பார்வை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5வது பார்வை, 9வது பார்வை. செவ்வாய்க்கு சிறப்பு பார்வை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4வது பார்வை, 8வது பார்வை. அப்போது உள்வட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பார்வை மட்டுமே. வெளிவட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு பார்வையோடு சேர்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கு 3 பார்வை. சனிக்கு 3, 7, 10, குருவுக்கு 5, 7, 9, செவ்வாய்க்கு 4, 7, 8. இந்த பார்வையில் இருக்கக்கூடிய சூட்சமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு சுப கிரகம் பார்த்தாலும் கூட அவங்க ரொம்பவே வாழ்க்கையில் கஷ்டப்படுறத அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சுப கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தான் தன்னுடைய பலத்தை முழுமையாக இழந்திருக்கக்கூடாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பார்த்துட்டிங்கன்னா, வட்டம்ங்கிறது 360 டிகிரி. அதை 27 நட்சத்திரத்துக்கு ஈக்குவலாக பிரிக்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்தோட தூரம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா 13 பெருக்கல் 27 பெருக்கினீங்கன்னா 351 வரும். மீதி 9 வரும். அந்த 9ஐ 60 நிமிஷத்தினால பெருக்கினீங்க அப்படின்னா 540 வரும். இதையும் வகுத்தல் 27ஆல் வகுத்திங்கன்னா 20 நொடி வரும். அப்போ ஒரு நட்சத்திர தூரங்கிறது இது 13.20. நட்சத்திர தூரங்கிறது 13.20 டிகிரி. 13 27ஆல் பெருக்கினீங்கன்னா 351 வரும். 360ல் 351 கழிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி 9 வரும். அதை டிகிரியாக மாற்றுறதுக்கு, கலையாக மாற்றுறதுக்கு 60ஆல் பெருக்கணும், 540 வரும். அந்த 540 மீண்டும் 27ஆல் வகுத்திங்கன்னா 20 கலை வரும். அப்போ 13 பாகை 20 கலை, 13.20 டிகிரிங்கிறது ஒரு நட்சத்திர தூரம். அப்போ ஒரு கிரகத்துடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு நட்சத்திர தூர அளவுக்கு தான் பார்க்கும். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அது இருக்கக்கூடிய இடத்துலேருந்து, உதாரணத்துக்கு அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பாகையில் இருக்குதோ அந்த பாகையிலிருந்து ஒரு கிரகத்தை பார்க்கக்கூடிய அந்த பாகையை கழிக்க வேண்டும். அப்போ ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய பாகையிலிருந்து தான் பார்க்கக்கூடிய ராசி, பாவகம், கிரகத்திற்கு ஒரு நட்சத்திர தூர அளவுக்கு தான் பார்வையை முழுமையாக செலுத்த முடியும். இதில் பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சந்திரன் பார்வையை செலுத்தும் பொழுது பூர்ண பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் மட்டும் தன்னுடைய பார்வை மூலயமா 6, 7, 8ஆம் இடத்திற்கு தன்னுடைய ஒளிக்கற்றைகளை சிதறவிடும். மற்ற எல்லா கிரகங்களையும் பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்வைகள் மூலயமா முன்னொரு 7 டிகிரி, பின்னொரு 7 டிகிரிங்கிற பேரில் அதீதமான முறையில் பார்வைங்கிறது முன்னாடி ஒரு 5 டிகிரி, பின்னாடி ஒரு 5 டிகிரி கணக்கு வச்சுங்க. குரு பார்த்தாலும் சரி, மற்ற எந்த கிரகம் பார்த்தாலும் சரி, எந்த கிரகத்தை ஒரு கிரகம் பார்க்குதோ அந்த பார்க்கக்கூடிய கிரகத்தோட டிகிரியிலிருந்து பார்த்த டிகிரியை கழித்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய டிகிரியோட அளவு முன்னொரு 5 டிகிரி, பின்னொரு 5 டிகிரியாக இருந்தால் அதோட பார்வை பலம் பூரணமாக கிடைச்சிட்ருக்குன்னு அர்த்தம்.
பாவகிரகமாக இருந்தால் பார்வை பலத்தின் மூலயமாக 1/4 தன்னுடைய பலத்தை அந்த கிரகத்திற்கு குறைக்க வைக்கும். அதே நேரத்தில் சுபகிரகமாக இருந்தால் 1/4 அந்த கிரகத்திற்கு பலத்தை கூட்டும். அப்போது பார்வை பலங்கிறது முன்னொரு 5 டிகிரி பின்னொரு 5 டிகிரி அதீதமான முறையில் முன்னாடி ஒரு 7 டிகிரி பின்னாடி ஒரு 7 டிகிரி இருக்குது அப்படின்னா அது 2ஆம் அம்சம் இருக்கக்கூடிய பார்வை. அதற்கடுத்தும் பார்வை இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். முன்னாடி ஒரு 12 டிகிரி பின்னாடி ஒரு 12 டிகிரி இந்த பார்வை பொறுத்த வரைக்கும் சுமாரான பார்வை. அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு குருவே இருக்கிறாருன்னா குரு தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஒரு 5 டிகிரிக்குள்ள அருகாமையில் இருக்கும் பொழுது அந்த கிரகத்திற்கு பூரணத்துவமான கதிர் வச்சு ஒரு நட்சத்திர தூரத்துக்குள்ளே மட்டுமே இருக்கிறதுனால குருங்கிற கிரகம் கொடுப்பார். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீச்சமாக இருந்தாலும் கூட ஒரு 15 டிகிரியில் இருக்கிற சென்டராக இருக்கிறார். இந்த இடத்துல சந்திரன் இருக்கிறார். அந்த சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்து ஒரு 9 டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னா 15ல் 9 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 6 டிகிரி வித்தியாசத்துக்குள்ளே அந்த தேய்பிரை சந்திரன் இருந்தாலும் கூட குருவுடைய கதிர்வீச்சக்கு வாங்கும் பொழுது அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் அதீதமான முறையில் 4/2 பலத்தை அவர் மீட்டெடுப்பார். இருந்தாலும் கூட அந்த சந்திரன் நல்லது செய்ய கடமைப்பட்டவரா அல்லது கெட்டது செய்ய கடமைப்பட்டவரான்னு தனி மனித ஜாதகத்தில் லக்கணத்தை ஒப்பிட்டு பார்த்து மட்டும்தான் தசாபத்திகள் மூலயமா எப்படிப்பட்ட பலன்களை சந்திரர் கொடுப்பார்னு சொல்ல முடியும். அப்போ ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சுப கிரகமாக இருந்தாலும் பாவ கிரகமாக இருந்தாலும் பார்வைகள் மூலயமா முன்னாடி ஒரு 5 டிகிரி பின்னாடி 5 டிகிரி பார்க்கும் பொழுது அந்த பார்வை முழுமையான பார்வையாக அந்த கிரகத்திற்கு கிடைச்சிட்ருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அந்த குரு பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து 7 டிகிரி தள்ளி இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% பார்வையை அந்த கிரகங்கள் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதே குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்வை மூலயமா முன்னாடி ஒரு 12 டிகிரி பின்னாடி ஒரு 12 டிகிரி ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த கிரகத்திற்கு ஒரு 30லிருந்து 40% பார்வை மட்டும்தான் கிடைச்சிட்ருக்குன்னு அர்த்தம். அப்போ குருவுடைய பார்வை மட்டுமல்ல எல்லா கிரகத்திற்கும் இப்படி தான் பார்வையை கணக்கில் எடுக்கணும். ஆனால் அந்த கிரகம் பொறுத்த வரைக்கும் பார்த்துமே சில பேர்த்துக்கு யோகத்தை தர முடியல அப்படின்னா எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகம் சூரியனோட சேர்ந்து 3.20 டிகிரிக்குள்ள ஒரு நட்சத்திர தூரத்தில் ஒரு பாத தூரம் அப்படிங்கிறது 3.20 டிகிரி. அப்போ 3.20 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் சூரியனோட சேர்ந்து அஸ்தாங்க தோஷத்தில் இருக்குது. ராகு கேதுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்குன்னா அந்த கிரகமே பீடிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய பலத்தை பூர்ணமாக இழந்திருக்கும். அப்போ அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்வைகள் மூலயமா மின்காந்த கதிர்வீச்சுகள் மூலயமா இன்னொரு கிரகத்திற்கு நல்லதோ கெட்டதோ செய்யக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டார். உதாரணத்துக்கு சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனோடு 3.20 டிகிரிக்குள் இருக்கிறார் அப்படின்னா சனி பார்வை கெடுக்குன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அவருடைய பார்வை மற்றும் வீரியம் ரெண்டுமே குறைஞ்சிருக்கிறதுனால சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரணி லக்னத்திற்கு கெடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் சூரியனோட சேர்ந்து பார்த்துருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வைகள் மூலயமா பெரிய அளவில் கெடுதல் செய்யாது. இரண்டாவது, சுப கிரகத்துடைய கதிர்வீச்சு ஒரு 5லிருந்து 7 டிகிரிக்குள்ள ஒரு பாவ கிரகத்திற்கு கிடைக்கும் பொழுது அல்லது நம்மளுக்கு லக்கணத்திற்கு பாவியாக இருக்கக்கூடிய கிரகத்திற்கு கிடைக்கும் பொழுது அந்த கிரகம் தன்னோட தன்மையை மாற்றி இயல்புத்தன்மைக்கு மாறா நல்ல பார்வைகள் மூலிமா நல்லதே செய்யக்கூடிய தன்மையில் மாறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்வைகள் மூலிமா கெடுக்காது. அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவோட கிரகண தோஷத்தில் ஒரு கிரகம் 3.20 டிகிரிக்குள்ள முன்னோ பின்னோ இருக்கும் பொழுது அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்வைகள் மூலயமா சுப கிரகமாக இருந்தாலும் சரி அல்லது பாவ கிரகமாக இருந்தாலும் சரி லக்கண சுபராக இருந்தாலும் சரி லக்கண பாவையாக இருந்தாலும் சரி தன்னோட பலன்களை பார்வை மூலயமா கொடுக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. குருவை பொறுத்த வரைக்கும் 5 டிகிரியில் மகரத்தில் இருக்கிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் தேய்பிரை சந்திரனாக கடக ராசியில் 28 டிகிரியில் இருக்கிறான்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த 28 டிகிரியை 5 டிகிரி நான் கழிச்சிட்டிங்கன்னா 23 டிகிரி தள்ளி தான் சந்திரன் இருக்கிறனால குருவுடைய பார்வை அந்த ராசிக்கு கடக வீட்டுக்கு கிடைச்சா கூட சந்திரனுக்கு கிடைக்கவில்லை. சந்திரன் தன்னுடைய தசையை நடத்தும் பொழுது அஷ்டமாதிபதியாக மட்டுமே தசையை நடத்துவார். ஏன்னா சுபகிரகோட பார்வை அந்த பாவகத்துக்கு கிடைச்சிருக்கு. அப்போ சந்திரன் தசையை நடத்தும் பொழுது அஷ்டமாதிபதியாக இருந்து தேய்பிரை சந்திரனாக இருந்து கெடுபலன் தரமாட்டார். அந்த பாவகத்திற்கு குருவுடைய கதிர்வீச்சு கடத்திருக்கனால 8ஆம் பாவகம் 8ஆம் பாவக அதிபதி அது ஆயுள்காரகனாக இருக்கக்கூடிய சனி இந்த 3ஐ ஒப்பிட்டு பார்த்து தான் அஷ்டமாதிபதி தசை புத்தி நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல பலன் நடக்குதா கெட்ட பலன் நடக்குதான்னு சொல்ல முடியும்.
அப்போ அந்த பாவகத்தை குரு பார்க்குற ஒரு காரணத்தினால பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அந்த பாவக அதிபதி பொறுத்த வரைக்கும் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறனால கெடுபலம் தரமாட்டார். ஆனால் அந்த சந்திரனுக்கு குருவோட பார்வை கிடைக்கும் பொழுது ஆயுள் பலமாக இருந்தாலும் கூட தீராத கடன், தீராத பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ இந்த குருவுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 டிகிரிக்குள்ளே சந்திரனை பார்க்கும் பொழுது சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆயுளை ஜாஸ்திப்படுத்தி கொடுத்துருந்தாலும் கூட கண்டிப்பாக தீராத கடனையோ தீராத பிரச்சனைகளையோ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனையோ கட்டாயம் கொடுத்துருவார். அப்போ குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட 12 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டுமே குருவுடைய பார்வை மின்காந்த கதிர்வீச்சு சந்திரனுக்கு கிடைக்கும். அப்போ குருவுடைய பார்வை ஒரு ராசிக்கு கிடைச்சாலும் அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இது நீங்கள் பார்க்க எளிமையாக புரிஞ்சுக்குவீங்க. இதே அந்த குருவை பொறுத்த வரைக்கும் ராகுவோட சேர்ந்துட்டார், ஒரு 3 டிகிரிக்குள்ளே முன்ன பின்ன ராகு சேர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குருவே தன்னுடைய பலத்தை இழந்திருக்கும் பொழுது அந்த பாவகத்தை பார்த்தாலும் பாவகத்திற்கு மின்காந்த கதிர்வீச்சு பூர்ணமாக கொடுக்கக்கூடிய தன்மையில் அவர் இல்லாத ஒரு காரணத்தினால சந்திர தசை நடக்கும் பொழுது ஆயுளுக்கு பிரச்சனை இல்லாட்டும் கூட உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, அசிங்கம், கேவலம், வீண்பழி, இது மாதிரி பிரச்சனையை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா குரு பார்க்குற மாதிரி தெரிந்தாலும் கூட குருவே ராகுவோட சேர்ந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய மின்காந்த கதிர்வீச்சுகள் பூர்ணத்துவமாக கிடைக்காத ஒரு காரணத்தினால அவரும் மீண்டும் பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டார். அதே போல் சில பேருக்கு சந்திராதியோகம் இருந்தாலும் சந்திராதியோகம் செயல்படலை அப்படின்னு வருத்தப்படுறதை நான் கண்கொண்டு பார்க்குறோம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, சரியான 180 டிகிரி பார்வையும் ஒரு சிலருக்கு நன்மையை செய்வதில்லை. இப்போ சூரியன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் நேர் 180 டிகிரியில் இருந்தால் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் 180 டிகிரியில் பார்க்கும் பொழுது சிறப்புன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அனுபவத்தில் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். சந்திர தெய்வத்தில் பூர்ண பௌர்ணமியில் பிறந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருப்பாங்க. அதற்கான காரணம் என்னென்னா, சந்திரன் மகரத்தில் ஒரு 180 டிகிரியில் இருக்கிறாருன்னா கடகத்தில் சூரியனை பொறுத்த வரைக்கும் 180 டிகிரி இருப்பார். இது சமசத்துவ பார்வைன்னு சொல்லப்பட்டால் கூட நேர் 180 டிகிரி பார்வைங்கிறது ஒளி சிதறல், ஒளி கலப்பு ஏற்பட்டு ஏதோ ரூபத்தில் முழுமையான பலனை கொடுக்கறதில்ல. அப்போ 180 டிகிரி பார்வையை பொறுத்த வரைக்கும் சங்கடத்தை அனுபவிக்கிறத அனுபவத்தில் பார்க்குறோம். அப்போ ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக 180 டிகிரிக்குள்ளே சூரியன் சந்திரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும், சூரியன் சனி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும், சனி சந்திரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும், எல்லாத்துக்கும் மேலே குரு சுக்கிரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும், அது மட்டும் இல்லாமல் புதனும் செவ்வாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் 180 டிகிரியில் பார்த்துக்கிட்டாலும் தசை புத்தி நடக்கும் பொழுது முழுமையான யோகத்தை அனுபவிக்க விடுறதில்லை. இதில் புதனை பொறுத்த வரைக்கும் 20 டிகிரி தள்ளி சூரியனிட்டு விலகி இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் தனித்த புதன் ஒரு சுபரை போல செயல்படுவார், பாவ கிரகங்களோட தொடர்பில் இல்லாத பொழுது. அப்படிப்பட்ட புதனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 7வது பார்வை மூலயமா ஒரு பாவகத்தை, ஒரு ராசியை, ஒரு கிரகத்தை ஏதோ ரூபத்தில் ஒரு 40% 60% வலுப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனால புதனுடைய தனித்த புதனுடைய பார்வை மிகவும் சிறப்பு. அதே போல் குருவை பொறுத்த வரைக்கும் உச்சத்தில் இருக்கிறார் கடகத்தில். எத்தனை டிகிரியில் இருக்கிறார்? கடகத்தில் ஒரு 15 டிகிரியில் சென்டராக இருக்கிறார்னு வச்சுக்கோமே. இப்போ சனி செவ்வாய் 2 பேரும் ஒரே சமயத்தில் குருவை தொடர்பு கொள்கிறாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 15 டிகிரியிலிருந்து துலா வீட்டிலிருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையினால் பார்க்குறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 4ஆம் பார்வையினால் பார்க்குறார். செவ்வாயை கிட்டத்தட்ட 12 டிகிரியிலிருந்து பார்க்குறார். இப்போ சனி செவ்வாய் 2 பேரும் ஒரு 3 டிகிரிக்குள்ளே குருவை பார்க்கும் பொழுது அந்த பார்வை மூலயமா தன்னுடைய பலத்தை குரு கண்டிப்பாக இழப்பார். இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பூர்ணத்துவமான மின்காந்த கதிர்வீச்சை தன்னோட பார்வை மூலயமா கொடுக்க முடியாது. அதே போல் இந்த சிறப்பு பார்வையாக இருக்கக்கூடிய சனிக்கு 3ஆம் பார்வை 10ஆம் பார்வை. அந்த 3ஆம் பார்வைக்கு இருக்கக்கூடிய வலு எவ்வளவு அப்படின்னா, 3வது பார்வை மூலயமா 40% நல்ல பலனோ கெட்ட பலனோ சனி கொடுப்பார். இதே 7வது பார்வை மூலயமா 100% நல்ல பலனோ கெட்ட பலனோ சனி கொடுப்பார். இதே சனி தன்னுடைய 10ஆம் பார்வை மூலயமா 25% நல்ல பலனோ கெட்ட பலனோ கொடுப்பார். ஏன்னா ஒரு சிலருக்கு, ஒரு சில லக்னங்களுக்கு அவர் சுபராக வருவார், பாக்கியாதிபதியாக வருவார். அப்போ பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன் கொடுப்பார். ஒரு சில லக்னங்களுக்கு பாவியாக வருவார், அசுப கிரகமாக வருவார். அப்படிப்பட்ட நபர்களுக்கு 40% கெடுதல் செய்வார் 3ஆம் பார்வை மூலயமா. 7ஆம் பார்வை மூலயமா 100% சர்வநாசம் ஏற்படுத்துவார். சனியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் பார்வை மூலயமா 25% கெடுதல் தருவார். இது சனிக்கு சொல்லியிருக்கிறோம். அடுத்து குருவுடைய பார்வை.
இந்த குருவுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் 5, 7, 9ஆம் பார்வை. இந்த 5வது பார்வை மூலயமா 60% நன்மை செய்ய தலைப்பட்டவர், நல்லதோ கெட்டதோ. ஏன்னா ஒரு சில லக்னங்களுக்கு குருவை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக வர்றாரு, ஒரு பாவியாக வர்றாரு, அசுபராக வர்றாருன்னா அங்கே 60% கெடுதலை தருவார். தன்னுடைய அணி லக்னங்களுக்கு 60% நன்மையை 5வது பார்வை மூலயமா தருவார். 7வது பார்வை மூலயமா 100% சுபராக இருக்கிறதுனால நல்ல பலன்களை தன்னோட அணி லக்னங்களுக்கும், எதிரணி லக்னங்களுக்கு 70% கெடுதலையும் தருவார். அதே போல் 9வது பார்வை மூலயமா 75% நல்ல பலன்களை தருவார். குருவை பொறுத்த வரைக்கும் 9வது பார்வை மூலயமா பங்கம் இல்லாமல், பழுது இல்லாமல், பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் 9வது பார்வை மூலயமா தன்னுடைய அணி லக்னங்களுக்கு 75% நல்ல பலனை கொடுப்பார். எதிர் அணி லக்னங்களாக இருந்தால் ஒரு 30% கெடுபலனை தன்னோட பார்வைகள் மூலயமா கொடுப்பார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 7வது பார்வை மூலயமா எம்ஜிஆர் ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவர் கன்னி லக்னத்தில் பிறந்திருப்பார். கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல குரு மீனத்தில் அமர்ந்து ராசின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரனோட இணைவிலையும் லக்னத்தையும் பார்த்த ஒரு காரணத்தினால முழுமையான 100% யோகத்தை அவர் அனுபவித்தார். மறைந்த ஜெயலலிதா அம்மையாருடைய ஜாதகத்திலையும் சிம்ம ராசியில் பிறந்து மிதுன லக்னத்தில் பிறந்து ராசியும் குரு பார்த்தார், லக்னத்தையும் குரு பார்த்தார். அதனால் 100% யோகத்தை அனுபவித்தாங்க. அதே போல் நடிப்பில் இமயமாக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் ஜாதகத்திலையும் குரு லக்னத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்போ குரு நேரடியாக 7வது பார்வையினையும் பார்க்கும் பொழுது 100% நல்ல பலன்களை அந்த குரு கெட்டு போகாமல் சுப கிரகத்தோட இறைவில் இருக்கும்போது கொடுப்பார். அதே போல் மறைந்த கலைஞருடைய ஜாதகத்திலையும் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் கடகலக்கணத்தில் பிறந்திருப்பார், ரிஷப ராசியில் பிறந்திருப்பார். குருவை பொறுத்தவரை விருச்சிகத்திலிருந்து ராசியை 7வது பார்வையினாலையும் 9வது பார்வையினால் லக்னத்தையும் பார்த்துட்டு இருந்தனால முழுமையான யோகத்தை குரு தன்னுடைய பார்வைகள் மூலயமா கொடுத்துச்சு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4வது பார்வை மூலயமா நல்ல பலனோ கெட்ட பலனோ தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 40% பலன்களை 4வது பார்வை மூலயமா கொடுப்பார். 7வது பார்வை மூலயமா 100% நல்ல பலனோ கெட்ட பலனோ கொடுப்பார். 8வது பார்வை மூலயமா 50% நல்ல பலனோ கெட்ட பலனோ கொடுப்பார். செவ்வாயை பொறுத்தவரை தன்னோட அணி லக்னமாக இருக்கக்கூடிய உதாரணமாக சிம்ம லக்னத்தில் பிறந்தீங்கன்னா 4ஆம் இடத்தின் அதிபதி 9ஆம் இடத்தின் அதிபதி பாக்கியாதிபதி. இவர் தன்னுடைய பார்வைகள் மூலயமா சுப கிரகத்தோட தொடர்பு இருக்கும் பொழுது 40% நல்ல பலனை 4வது பார்வை மூலயமாகவும், 7வது பார்வை மூலயமா 100% நல்ல பலனையும், 8வது பார்வை மூலயமா 50% நல்ல பலனையும் கொடுப்பார். இதே கன்னி லக்னம் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா இந்த கன்னி லக்னம் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ஒரு பாவ கிரகம். அப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகத்தோட சேராமல் சுப கிரகத்தோட சேராமல் தனித்திருந்து அவர் பார்த்தாலும் கூட பார்வை மூலயமா 40% கெடுபலன் கொடுப்பார். 4வது பார்வை மூலயமா 7வது பார்வை மூலயமா 100% கெடுபலன் கொடுப்பார். 8வது பார்வை மூலயமா 50% கெடுபலன் கொடுப்பார். அப்போது பார்வைன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பார்வை பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிகிரி ரீதியாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் பார்வை பலத்தை துல்லியமாக எடுக்க முடியும். ஒரு கிரகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பாவகத்தில் ஒரு ராசியிலிருந்து பார்க்குற மாதிரி தெரிந்தாலும் கூட முன்ன பின்ன 5 டிகிரிக்குள்ள கிரகம் இருந்தால் மட்டுமே இருந்தால் மட்டுமே ஒரு கிரகம் தன்னுடைய பார்வைகள் மூலயமா எதிர்த்தாப்படக்கூடிய கிரகத்திற்கு பலத்தை கொடுக்குது அல்ல கெடுக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இதே 7 டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பார்வையுடைய வீரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையிறதுனால முழுமையான பலன்களை அனுபவிக்க முடியாது. இதே 12 டிகிரிக்கு மேலே ஒரு கிரகம் இருந்துட்டா அப்படின்னா அந்த கிரகம் பார்த்தாலும் கூட பார்வை பலத்தை கணக்கில் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்க பல விஷயங்களுக்கு பிடிபடும். அதே போல் ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சுப கிரகமாக இருந்தாலும் பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோடு ஒரே சமயத்தில் சமசத்துவ பார்வை வாங்கி பார்க்கும் பொழுது அது 13 டிகிரிக்குள்ள இருந்தால் அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பலத்தை இழக்கும். சனி செவ்வாய் இரண்டும் பாவ கிரகங்கள், கொடூர பாவைகள். ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவையோ அல்லது சுக்கிரனையோ தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த கிரகம் தன்னுடைய பலத்தை முழுமையாக இழக்கும் 13 டிகிரிக்குள்ளே. இதே 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் சுத்தமாக இழந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அதே 3.20 டிகிரிக்குள்ளே சமசப்தமாக பார்வையினால் சுக்கிரனோ குருவோ வளர்பிறை சந்திரனோ பீடிக்கப்பட்டிருந்தா அந்த கிரகம் தன்னுடைய பார்வைகள் மூலயமா முழுமையாகவே நல்லது செய்யக்கூடிய தன்மையில் அந்த கிரகமே இல்லை அப்படிங்கிறதுனால நல்லது செய்ய முடியாது. அதே ராகு கேதுவோட கிரகண தோஷத்துலேயும் ஒரு கிரகம் சுப கிரகங்கள் சிக்கிருச்சுனாலும் முழுமையான மின்காந்த கதிர்வீச்சை கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால பார்வை பலத்தின் மூலயமா நல்லது செய்ய முடியாது.
சூரியனோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் 3.20 டிகிரிக்குள்ள சனியாகட்டும் சரி, குருவாகட்டும் சரி, சுக்கிரனாகட்டும் சரி, புதனாகட்டும் சரி, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவை தவிர்த்து எந்த கிரகம் சூரியனோட சேர்ந்தாலும் தன்னுடைய பார்வைகள் மூலயமா பலத்தை தானே இழந்திருக்கிறனால மின்காந்த கதிர் வச்சு கொடுக்க முடியாது. இதெல்லாம் அனுபவத்தை நீங்கள் பார்க்க புரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் எளிமையாக அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹோரா சாஸ்திரத்தை தெரிஞ்சிருக்கணும். நல்ல ஹோரைகளில் ஒரு காரியத்தை தொட்டு செய்யும்போது அந்த காரியம் சிறப்பாக தரும். அப்போ ஹோரை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலி பதிவை பாருங்கள். அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை ஆசைப்பட்டாலும் அடையிறதுக்கான சில நுட்பமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.